உங்க அப்பா ஏன் உங்களுக்கு ஆண் தேவதை? பசிக்கும், கையில எங்க அப்பா கிட்ட காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க, எங்க அப்பா பழைய கஞ்சி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு பீரோ ஃபுல்லா துணி இருக்கு, ஒரு செல்ஃப் ரேக் ஃபுல்லா எனக்கு செருப்பு இருக்கு. அப்பா கிட்ட பிஞ்சு போன செருப்பு, என்னோட பிஞ்சதை தச்சு வச்சிருக்க செருப்பு, அது மட்டும்தான். நாங்க சொல்லியிருக்கேன் நிறைய டைம், எங்களுக்காக இவ்வளவு செலவு பண்றீங்கல்ல, உங்களுக்கு செலவு பண்ணி ஒரு சட்டை வாங்குங்க, ஒரு செருப்பு வாங்குங்க, ஒரு பேண்ட் வாங்கி போடுங்க, ஒரு வாட்ச் வாங்குங்க. வாங்க மாட்டாங்க. எங்களுக்காக இவ்வளவு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கல்ல, நீங்க ஏன் கஞ்சி சாப்பிடுறீங்க, எனக்கு இதுவே போதுமா, நீங்க சாப்பிட்றதுலதான் எனக்கு வயிறு நிறையும் அப்படின்னுவாங்க. சின்ன வயசுல எங்க வீடு ஓலை வீடு தான். அப்போ மழை பெஞ்சதுன்னா ஒழுகும், ஃபுல்லா ஒழுகும். நாங்க சின்ன பிள்ளைங்க. எனக்கு ஆனா இது இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா நடுவில் சென்டர்ல உட்காந்துருப்பாங்க, எங்க அப்பா மடியில நானு என் தம்பி படுத்திருப்போம், அம்மாவையும் படுக்க வச்சுட்டு ஒழுகிற வீட்டுல ஒரு இரும்பு ரேக் அந்த தகரம் மாதிரி எங்க அப்பா பிடிச்சி வச்சிருப்பாங்க. நைட்ல இருந்து காலையில வரைக்கும் பிடிச்சி வச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் அப்பா மடியில நிம்மதியா தூங்கிட்டு இருப்போம், அப்பா நினைஞ்சிக்கிட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு எங்க அப்பா ஒரு ஆண் தேவதை அப்படிங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு விஷயம், எங்க அப்பா கிட்ட நான் இது வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ப்ரொப்போஸ் வந்தாலும், பா இந்த மாதிரி வருதுப்பா பார்த்துக்கோங்க, லெட்டர் வந்தாலும் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க எங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும். அந்த கன்சல்ட் பண்றதுக்கான ஃப்ரீடமை கொடுக்கணும். அந்த ஃப்ரீடம். Download ShareChat.